வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம் இந்த அஞ்சும் தான் நாட்டிற்கே அணி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல ஏமம் அப்படிங்கிற நாட்டோட பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தோட, ஒரு மாவட்டத்தோட, ஒரு பகுதியோட பாதுகாப்பு பணியை செய்யக்கூடிய எஸ்ஐ, பிசி போன்ற தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ மிகச்சிறந்த சேவை செய்ய போகிற இந்த காவல்துறையை சார்ந்தவர்களாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோல போலாம். இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்சி ஒரு எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் இருக்கு, பிசி டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச்ல என்னன்னா உங்களுக்கு எஸ்ஐக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் இருக்கும் எக்ஸ்ட்ராவா. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல்ல கொஸ்டின் வரும். பிசிக்கு தமிழ்ல தான் வரும். ஸோ ரொம்ப ஈஸியான தரம் தரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க பிசி எஸ்ஐ ரெண்டுமே படிக்கிறவங்க இந்த பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிசிக்கான ஷெடியூலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 15th டிசம்பர் வரையில் முடியுது. ஸோ இது எஸ்ஐக்கானது. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு டிசம்பர்ல தான் எக்ஸாம் இல்லையா? ஸோ எஸ்ஐயோட ஷெடியூல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அடுத்த இன்னொரு வீடியோல பிசி பத்தி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்க போறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 5 கொஸ்டின், 4 கொஸ்டின் தான் மிஞ்சி போகும். ஸோ ஸ்கூல் புக் தரவா இருந்தோம்னாவே நமக்கு போதும். எப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 3 ஸ்டார்ட் ஆகுது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் நல்லா கும்பிட்டு நீங்க எழுதுங்க. இந்த லீவ நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. என்ன டெஸ்ட் 1ஓட போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி கிளாஸ் 6 அண்ட் 7 இதுல இருக்கக்கூடிய பண்டைய வரலாறு அண்ட் புவியியல் மட்டும் பார்க்குறீங்க. 6th அண்ட் 7th. ஓகே. இதுல இருக்கக்கூடிய வரலாறு பார்ட், பண்டைய வரலாறுன்னு இருக்கும். 6thலயும் 7thலயும். அதுவும் ஜியோகிராஃபில இருக்கிற பார்ட் பார்க்குறீங்க. முக்கியமா நம்ம என்ன பார்க்குறோம்? பாக்ஸ் கொஸ்டினும், புக் பேக்கும் கரெக்ட்டா தெளிவா பார்த்துக்கிறோம். அடுத்தது ஹைலைட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஒரு லெசன்ல ஹைலைட் பண்ணி குடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிருங்க. அதுக்கப்புறம் லைன் பை லைனா படிச்சுக்கோங்க. அப்படி லைன் பை லைனா படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ட அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணையில ஏன்னா நம்ம டெஸ்ட்ல ரிவிஷனும் இருக்கு. ரிவிஷன் பண்ணையில உங்களுக்கு அது ரொம்ப ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வேற ஓகேங்களா? ஸோ இது பண்ணுங்க. அப்போ நான் இடையில இடையில ஒரு பேட்ச் ஒரு டெஸ்ட் ஒரு என்ன சொல்றது? ஒரு Zoom லிங்க் குடுப்பேன். குடுத்துட்டு நான் கொஸ்டின் கேட்பேன். இப்ப டெஸ்ட் 1க்குள்ள 3ஆம் தேதிங்களா? நாளைக்கோ, நாளான்னைக்கோ இல்ல 2ஆம் தேதிக்குள்ள நான் ஒரு லிங்க் உங்களுக்கு குடுப்பேன். எப்ப அந்த டெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஓரலா நான் கொஸ்டின் கேட்டுருவேன். ஸோ அப்போ உங்களுக்கு நீங்களும் படிச்சிருக்கீங்க. நான் கொஸ்டின் கேட்டது நீங்க ஆன்சர் பண்றீங்க. இல்ல தப்பா ஆன்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு நல்லாவே மைண்ட்ல நிக்கும். ஸோ அந்த செஷனுமே நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அத நான் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் கொஸ்டின் வருது. அதாவது எஸ்ஐக்கு. ஸோ அதனால நீங்க ஜனவரி 2025 சும்மா அப்படியே ஒரு யூடியூப்ல போட்டீங்கன்னா, நம்மளையும் கூட போட்டுருப்போம். ஜனவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு அடிச்சீங்கன்னா, சில ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அவார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்திருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷனும் ஒன்ஸ் நம்ம நம்ம வைக்கலாம். ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிறத மட்டுமே கொஸ்டின் அண்ட் ஆன்ஸரா நான் கேட்பேன். ரிவிஷன் மாதிரி. சரிங்களா? அதுல நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ். தமிழ் இயல் 1ல இருந்து 3 வரையில மட்டும் படிங்க 10th. ஓகேங்களா? அது மட்டும் படிங்க. இங்கிலீஷ்ல ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சினோனிம், ஆன்டோனிம் மட்டும் நீங்க படிக்கணும். மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, எண்கள் தொடர் நிறைவு, நம்பர் சீரிஸ் கம்ப்ளீஷன். ஸோ இதுக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் நான் குடுப்போம். அடுத்தது இந்த புக்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ்க்கு நீங்க ஒரே பேஜா பிடிஎஃப்பா படிக்காம ஒன்லைனர் மாரியான மெட்டீரியலும் உங்களுக்கு குடுக்கப்படும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல் நம்ம குடுத்துறலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்ட எப்படி நீங்க எடுத்துக்கணும்? எத எத நீங்க பண்ணலாம்? இப்போ ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, 1 மணி நேரம் ஒரு இயல் படிங்க. இயல் 1 படிங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் படிங்க. ஆல்ரெடி நீங்க நியூஸ் பேப்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத நீங்க படிங்க. அப்படிங்கிற ஒரு செஷன் நான் சொல்லிடுவேன். ஓவர்வியூ செஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இத எப்படி இந்த லெசன 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன்லாம் படிங்க. இந்த போர்ஷன்லாம் படிங்க. இதெல்லாமே நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாரி பக்காவா நம்ம கொண்டு போலாம். அடுத்து டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா, 2க்கு இடையில ஒரு 2 டேஸ், 3 டேஸ் கேப் இருக்கும். உங்களுக்கு போதும். அதுவே போதும். ஸோ நீங்க ஏன்னா இப்ப தானே 6th, 7th தானே. ஸோ நீங்க ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்றீங்க, 6th அண்ட் 7த்தோட பாலிட்டி அண்ட் எக்கனாமி படிச்சிடுறீங்க. இந்த மாரி டெஸ்ட் 3யோட போர்ஷன், டெஸ்ட் 4ஓட போர்ஷன் இந்த மாரி போகும். ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் 2 டெஸ்ட் 1 முடிச்சோனே இந்த டெஸ்ட் 2வ மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு போடுவேன். அப்ப அத மட்டுமே நீங்க அடிக்கடி பார்த்துட்டு டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா டெஸ்ட் 1ஆ இந்த படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, தமிழ்ல இதுன்னு எழுதிட்டு
ஒவ்வொன்னா முடிக்கும்போது டிக் பண்ணீங்கன்னா, அது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 அப்புறமா வருது. ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கடைசியில இருக்கும். மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 விதமா நம்ம வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ்ல என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, 6ல இருந்து 9த் வரையில பார்த்துட்டு வித் கரண்ட் அஃபயர்ஸ். அது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியிலிருந்து அக்டோபர் மாசம் கரண்ட் அஃபயர்ஸ் வரையில இருக்கும். அடுத்த பேஸ் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த் கிளாஸ் 10 ஏன்னா அதுல எல்லா லெசனும் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். சரிங்களா? அதனால கிளாஸ் 10 அதுவும் போக அந்த லெசன்ல இருந்து 10த்ல இருந்து கேள்வி கேட்கறக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கொஸ்டின் தான். 2, 3 லெசன்ஸ் தான் அதுல குடுப்போம். புக் ஃபுல்லுமே உங்களுக்கு டெஸ்ட் வராது. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்க முடியும். அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகே எஸ்ஐல வந்து கேட்கறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ க கான் அ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் மாசம் மட்டும். அந்த மாரி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லுமே நீங்க பார்த்துக்கிறீங்க. அடுத்தது தான் நம்ம 11த், 12த் ஓகேவா? அத நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அதுல இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பாக்ஸு, புக் பேக் இந்த மாரி தான். ஸோ 11த், 12த் கொஞ்சம் ஓரளவு நீங்க லீனியரா படிச்சீங்கன்னாவே போதும். சரிங்களா? ஸோ ஆக உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஸ் 4ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் ரிவிஷன் பண்றீங்க. அவ்வளோதான். டெஸ்ட் 18னா ஜிஎஸ் ஃபுல்லு ரிவிஷன் பண்றீங்க. டெஸ்ட் 1லிருந்து 6 வரையிலும் பேஸ் 1ல வச்சிருப்போம் இல்லைங்களா? 6 டூ 9த். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, இது வரையிலும் தான். 8த் வரையிலும் தான். அடுத்தது 9த்துக்கு ஒரு ரிவிஷன் குடுத்துக்கலாம். அடுத்து 10த்துக்கு ஒரு ரிவிஷன் குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிவிஷன் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்குது. சரி நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 7867945526ன்னு இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஃபுல்லுமே குடுத்துருவேன். இத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ புக்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. செய்பொருள், காலம், கருவி, இடம் இந்த 4ம் அமைந்திருந்தா டெஃபினட்டா நம்ம வின் பண்ணலாம். "இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில்." ஸோ அதனால இன்னைக்கு இளைப்பாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. இந்த பூஜா ஹாலிடேஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸ்கூல் புக் வந்து படிக்கிறது என்னைக்கும் எந்த எக்ஸாம்க்குமே சோல போகாது. ஸோ இத நீங்க நல்லா படிங்க. ஸ்கூல் புக் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. இப்ப நான் குரூப் 4க்காக ஸ்கூல் புக் படிக்க போறேன். அப்படிங்கிறவங்களும் கூட இத நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இது நல்ல ஒரு இது. சரிங்களா? இது ஃபுல்லுமே படிங்க. இதுல வந்து என்ன பண்ண போறோம்? சமச்சீர் புக்ல 6 டூ 12 பண்ண போறோம். ஸ்டாட்டிக், ஜிகே, மேத்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன குடுக்குறோம் அப்டின்னா, மேத்ஸோட ரெக்கார்டிங் வீடியோ குடுத்துருவோம். அது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் எல்லாமே மேம் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுவும் உங்களுக்கு குடுத்துரலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெசனுமே ஈஸியான ஸ்டடி நோட்ஸ் குடுத்துரலாம். ஒன் வேர்ட் மாரி ஈஸியான ஸ்டடி நோட்ஸ் உங்களுக்கு குடுத்துரலாம். ஏன்னா ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டா கேட்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டும் இந்த டெஸ்ட்ட நீங்க எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஓவர்வியூ குடுத்தரலாம். இண்டிவிஜுவலா உங்கள மானிட்டர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எப்படி படிக்கணும், இப்போ நீங்க டெஸ்ட் எழுதல அப்படின்னா, நீங்க ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இன்னொரு டெஸ்ட் எழுதலைன்னா, உங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்பேன். ஏன்பா எழுதல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கரெக்ட்டா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த டெஸ்ட் நீங்க எழுதணும். சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவல் மானிட்டரிங் இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து அடுத்த அடுத்த உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அடுத்தடுத்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பிரியரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்ம ஸ்கூல் புக்க கவர் பண்ணி குடுத்துரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன டெஸ்ட் போர்ஷன் நீங்க இப்ப 7த் படிச்சுட்டு இருக்கீங்களா? அதிலிருந்து சும்மா ஒரு 1 மார்க் மாரி நான் கேட்பேன். இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது. நீங்க வந்து டக்குனு ஆன்ஸர் பண்ணிருங்க. இந்த மாரி ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் செஷன் நைட் வச்சுக்கலாம். ஒரு 9 டூ 10க்குள்ள நைட் இந்த இந்த செஷன் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாரி ஒரு ஸ்பெஷல் செஷன் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் கூட இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. சிலபஸ்ல லாஸ்ட் பேஜ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் தான். ஓகே. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா, 3 டெஸ்ட் வந்து நீங்க ரிவிஷன், மாடல் இது எல்லாமே எழுதுறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின்க்கெல்லாம் தனியாவே புக் பேக் கொஸ்டினுக்கு டெஸ்ட்டு, பாக்ஸ் கொஸ்டினுக்கு டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட். இந்த 3ம் சேர்ந்தே ஒரு டெஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதிலிருந்து ரிப்பிட்டேஷன் ஆகும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும் அதிகமான கொஸ்டின். அதனால தான். சரிங்களா? ஸோ செக்ஷனல் டெஸ்ட் 15, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2, மாடல் டெஸ்ட் 3. ஸோ இந்த மாரி நம்ம 20 டெஸ்ட் வந்து பண்ண போறோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ற ஒரு 100 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆஃபர் பிரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து இருக்காது. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. எதுக்குள்ள ஜாயின் பண்ணணும்னா 5ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு, அதாவது இந்த சாட்டர்டே கம்மிங் சாட்டர்டேக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல எனக்கு கால் பண்ணிட்டு எனக்கு இந்த ஷெட்யூல் வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. சரிங்களா? கால் பண்ணும்போது வெயிட்டிங் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. நான்
பேசிட்டு உங்கள நான் கூப்பிடுவேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கம்ப்ளீட்டா நம்ம சிலபஸ் கவர் பண்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, டெஸ்ட் 1 என்ன டேட்ன்னு பார்த்துக்கிறீங்க. ஓவர்வியூ கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. எது எது எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்றீங்க. ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் வைக்கிறீங்க. நம்ம மெட்டீரியல் குடுப்போம் இல்லையா? புக்கே ஒன்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. மெட்டீரியல் ஒன்ஸ் நீங்க ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஏதோ ஒரு டெஸ்ட் ஸ்கிப் ஆனாலும் உங்கள இண்டிவிஜுவலா மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு புஷ் அப் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? லாங்குவேஜ்க்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 6 டூ 10த் ஃபுல்லுமே இருக்கும். இங்கிலீஷ் டாபிக்ஸ் மட்டும் 38 குடுத்துருக்காங்க. அது எல்லாமே கவர் ஆயிடும். சென்டென்ஸ் பேட்டர்ன், வாய்ஸ், கிளாஸஸ், மாடல்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் 17லயே உங்களுக்கு கவர் ஆகும். மேத்ஸும், ரீசனிங் பார்த்தீங்கன்னா. ஸோ டெஸ்ட் 18ல இருந்து 20 வரையில பார்த்தீங்கன்னா, 3மே ஃபுல் மார்க் டெஸ்ட். இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு பேஜ் மெமரி நோட்ஸ் உங்களுக்கு குடுப்போம். தட் இஸ் ஆக்ட், வருஷங்கள், ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ், சிம்பல்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் தான் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். மொத்தம் எத்தன பார்ட் இருக்கு பாலிட்டில? 12 பார்ட் இருக்கு. ஜியோகிராஃபில ரிவர்ஸ் எது ரிவர்ஸ்க்கு என்னென்னலாம் நிக்நேம் தட்சிண கங்கா அப்படின்னு சொல்லி எந்த ரிவர சொல்றோம். எது பெர்னியல் ரிவர்ஸ், எது நான் பெர்னியல் ரிவர். ஸோ சவுத் இந்தியாவுல எது வற்றாத நதி ஒண்ணு தான். அது என்ன? அதோட நீளம் என்ன? ஸோ ஜியோகிராஃபி நம்ம நில எல்லை என்ன? தீவு கூட்டங்கள் அதோட இது என்ன? ஸோ லேட்டிட்யூட் என்ன? லாங்கிட்யூட் என்ன? இந்த மாரிலாம் ஒரு ஷீட் மாரி ஸ்பெஷல் ஜிகே ஷீட்ஸும் உங்களுக்கு குடுத்துரலாம். அடுத்தது வீக்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்ஸ், ஃபேக்ட், எக்ஸாம் ஃபோக்கஸ் நோட்ஸும் உங்களுக்கு மினி டெஸ்ட் மாரி வச்சிரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 டேஸ் 6 கிளியர் டேஸ் ஃபைனலா பின்னாடி நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லுமே நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேருக்கு தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.